அன்பாளன் இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கடி பார்த்திங்கன்னா சத்துணு வேலை வாய்ப்புன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்திருக்கும். அதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா மாவட்டம் வாரியாக பார்த்திங்கன்னா சத்துணு வேலை வாய்ப்பு போட்டிருந்தோம். அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது, அந்தந்த மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கினீங்க எல்லாமே பார்த்திங்கன்னா போட்டிருந்தோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுத்தீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா கடைசி வாய்ப்பு உங்களுக்கு பார்த்திங்கன்னா 30/4/2025 பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிய போகுது அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா நாளைக்கு விண்ணப்பிச்சிங்களா மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. அப்புறமேட்டுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டு வருத்தப்படாதீங்க. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் தருமபுரி மாவட்ட மக்களுக்கு சொல்லியிருக்கேன். விண்ணப்பப்படி பார்த்திங்கன்னா எங்கே கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியலையா, வாங்க இந்த வீடியோ எந்த வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குற இடம் எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவத்தை எப்படி பூர்த்தி செய்கிறது, அந்த பூர்த்தி செஞ்சு எந்த அலுவலகத்தில் கொண்டு போய் கொடுக்கணும், அப்படி நீங்கள் மாற்றி அனுப்பிட்டீங்களா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிச்சிடுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த ஜாப் பார்த்திங்கன்னா பல வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்துக்குது. மீண்டும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இந்த வந்த வாய்ப்பு பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணாமல் இதுலேயே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜாப் வாங்கிருங்க நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யுங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா கம்மின்னு சொல்லி எல்லாமே விட்டுறாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அவங்க ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு பார்த்திங்கன்னா ட்விஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் சம்பளம் கம்மியாக கொடுத்தா நிறைய பேர் விண்ணப்பிக்க மாட்டாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆண்கள் எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணிட்டாங்க, இப்போ பெண்கள் மட்டும்தான். அப்போ பார்த்திங்கன்னா அதுலேயும் 3000 ரூபா சம்பளங்கும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யாரும் அப்ளை பண்ண மாட்டாங்க. 1-2 விண்ணப்பிச்சு அவங்கள பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி மீதிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா போஸ்டிங் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கிறாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. கம்மி சம்பளமாக இருந்தாலும் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு வருஷத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. எத்தனையோ ஜாபில் இந்த மாதிரி நடந்துக்குது உங்களுக்கே தெரியும். இப்போ வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்திங்கன்னா பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காரு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா செயல்படும் பள்ளியின் சத்துணவு மையங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 135 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை பார்த்திங்கன்னா நேரடியாக நியமிக்கிறதுக்கான அறிவிப்புன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனச்சுழற்சி முறையில் பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இனச்சுழற்சி வாரியாக பார்த்திங்கன்னா எங்கே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்தந்த வட்டார அலுவலகத்துக்கு போனீங்களாவே நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்திங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கிட்டேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே எந்தெந்த மையம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வட்டார அலுவலகத்துலேயே நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா எந்த மையத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மையத்தோட பேர், அதோட எண்ணு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அட்ரஸ் இது 3 பார்த்திங்கன்னா நோட் பண்ணிங்க. ஒன்றோட வந்துடாதீங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா எதுக்குதோ அந்த 3 கிலோமீட்டர் சரௌண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எது விண்ணப்பிக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை பண்ணி அதுக்கு மேலே முடிவு பண்ணுங்கள். இந்த சத்துணவு மையத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம். ஒரு வருஷத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாப் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 3000லேருந்து 9000 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம். இந்த ஜாப்க்கு 21லேருந்து 40 வயசுக்குள்ளே பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆண்கள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்கள் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமைங்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21லேருந்து 40 வயசு பார்த்திங்கன்னா பொது மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கும், 18லேருந்து 40 வயசு பார்த்திங்கன்னா பழங்குடியினருக்கும் கொடுத்துருக்காங்க. 20லேருந்து 40 வயசு பார்த்திங்கன்னா விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபெயிலாக இருந்தாலும் சரி இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபோட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆர்வம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது விண்ணப்பிக்கலாம். இந்த ஜாபுக்கு போகலான்னு பார்த்திங்கன்னா ஆர்வம் இருக்குன்னா ஏதோ கடமைக்கு அப்ளை பண்ண அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கும். அதேமாதிரி நியமனக்கு ஒரு மையத்துக்கும் உங்களுடைய வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கு பார்த்திங்கன்னா 4% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா அதுக்கான அடையாள அட்டையெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா குறைவான பார்வைத்திறன், காது கேளாதவர், குள்ளத்தன்மை இருக்கிறவங்களுக்கு, உடல் இயக்க குறைபாடு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4%, விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் மற்றும் ஆதரவற்ற இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25% ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா நீங்கள் வட்டாட்சியர்கிட்ட வாங்கின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலி பணியிடங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்ப படிவத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் பூர்த்தி செய்து
ஊராட்சி ஒன்றிய அலுவலகமோ அல்லது நகராட்சியோ அல்லது மாநகராட்சியோ இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாற்றி அனுப்பிடுவீங்க. அப்படி அனுப்பிச்சிங்களா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தருமபுரி வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய நாள் வந்து பார்த்திங்கன்னா 30/4/2025 ஏற்கனவே பார்த்துறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னர் வந்தால் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவத்தோடு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிடுறேன் என்னென்ன சர்டிஃபிகேட்னு. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அஞ்சல் துறை மூலமாக வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பம் அனுப்பும்போது ஏதாவது காலதாமதம் ஏற்பட்டால் அதுக்கு பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா அரசு இருக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா போஸ்ட் மூலிமா அனுப்பும்போது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேர்முக தேர்வு வந்து பார்த்திங்கன்னா அப்போது எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு அலுவலகத்துக்கு நீ மாற்றி அனுப்பினீங்களா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்கிறதுக்கும் மாற்றி அமைக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டம் எழுதிக்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு சில நேரத்தில் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. நான் இதுதான் சொல்லிடுறேன். ஊராட்சி நீங்கள் எதில் வசிக்கிறீங்களோ அதோட பேர் எழுதிங்க. விண்ணப்பிக்கும் பள்ளியின் மையம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை எழுதிக்கலாம். ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் நீங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் ஓட்டிங்க. அடுத்து விண்ணப்பதாரர் உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தமிழ் எழுதிங்க. உங்களுடைய அப்பா பேரை கணவர் பேரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்ப அட்டையில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் கேட்டிருக்காங்க. நீங்கள் வட்டாட்சியர்கிட்ட நீங்கள் குடும்ப ரேஷன் கார்டே வச்சுக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஊராட்சி ஒன்றியமாக நகராட்சி எங்கே வசிக்கிறீங்களோ அதோட பேர் எழுதி கேட்டிருக்காங்க. கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10வது பாஸ் ஆஃப் ஃபெயிலாங்கிறத நீங்கள் எழுதிங்க. அதே மாதிரி இந்த ஜாப்க்கு முக்கியமான தகுதி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன டேட் ஆஃப் பர்த்தை எழுதிட்டு இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியான நாள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் எழுதி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வயசு எழுதுருங்க. சாதி மற்றும் உட்பிரிவு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க. அதில் இருக்கிறது மாதிரி பார்த்து எழுதிங்க. உங்களை வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க. ஆம்னு எழுதுங்க, இல்லைன்னு சொல்லி எழுதுருங்க. ஆதரவற்ற விதவியா, ஆதரவற்ற பெண்ணா, கணவரால் கைவிடப்பட்டவரான்னு கேட்குறாங்க. ஆம்னா நீங்கள் ஆம்னு எழுதுங்க, இல்லைன்னு சொல்லி எழுதுங்க. பணியிடம் கோரும் மையம் பள்ளியின் பெயர்னு எழுதிருக்காங்க. நீங்கள் எந்த மையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறீங்களோ அதோட மையத்தோட பேர் எழுதிட்டு அட்ரஸ் எழுதுங்க. அப்படி இல்லைன்னா அந்த பள்ளி மையத்தோட நம்பர் ஒவ்வொரு மையத்துக்கு ஒவ்வொரு நம்பருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் இருப்பிடத்திற்கும் பள்ளியில் உள்ள தூரம் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா போட்டுங்க. டேட்டு பார்த்துட்டு எந்த ஊரோ அந்த ஊரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு உங்களுடைய சைன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிடுங்க. சைன் பண்ணாமல் அனுப்பிட்டீங்களாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இணைப்பு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும்னா பள்ளி மாட்டு சான்றிதழ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிசி கேட்குறாங்க, 10th மார்க் ஷீட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி ரேஷன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ரேஷன் கார்டும், ஆதார் அட்டை வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அடுத்து சாதி சான்றிதழ் நகல் கேட்குறாங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்கான அடையாள அட்டை வச்சு அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாரி விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சு அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அனுப்புனா மட்டும்தான் உங்களுக்கு 25% இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மாவட்டம் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு வேலையெல்லாம் போட்டுருக்குறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நமக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஜாப்ஸ் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணிங்களா, நாமளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கிற மாதிரி நிறைய ஜாப்ஸு, புது ஐடியா, கோச்சிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொண்டு வருவோம். நீங்களும் பயனடைவீங்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மென்மேலும் வளரும். அதனால் இந்த வீடியோ எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.